நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, அவருக்கு தான் கல்யாணம். அவருக்கு எதுவும் ஆகல, அவரு நல்லா இருக்காரு. அப்படியா? ஆஹா, என்ன குடும்பம் இது? மகாராஜா, இல்ல, யார் உயிரோட இருக்கா யார் இறந்துட்டாங்கன்னே தெரியலையே. இங்க பாரு, என்னால இந்த கல்யாணத்துக்குலாம் வர முடியாது. நீ என்னோட சார்பில் அந்த ரமணா கிட்ட கல்யாணத்தன்னைக்கு குதிரையில உட்கார வேண்டாம்னு சொல்லிடு. ஆனா ஏன் மகாராஜா, அது வழக்கமாச்சே. ஆனா உங்க குடும்பத்துல எங்கேயாவது இருந்து விழுந்து செத்து போறதா வழக்கம். இங்க பாரு சின்ன தேவி, நான் ஏற்கனவே பல சிக்கல்ல மாட்டிட்டு முடிக்கிறேன். அது தெரியுமா உனக்கு? நான் தனிமையா இருக்க விரும்புறேன். நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். ஆனா மகாராஜா, இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். மகாராஜா. மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் அவரோட மனைவி சாரதா தேவியும் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்கள சகல மரியாதையோட என் அறைக்கு அழைச்சிட்டு வாங்க. வணக்கம் மகாராணி. வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் மகாராணி, நாங்க உங்களையும் மகாராஜாவையும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். சாரதா, நான் வருவேங்கிற உறுதியை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும். ஆனா மகாராஜா விஷயத்துல என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அவரு இப்போ மதிக்கிறதே இல்ல. ஆனா ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் முயற்சி பண்ணா. ஆனா பெரிய மகாராணி, மகாராஜா இப்ப எங்க இருக்காரு? மகாராஜா தோட்டத்துக்கு நடக்க போயிருக்காரு. வாங்க, நானும் உங்க 2 பேர் கூட அங்க வரேன். மன்னிக்கணும் பெரிய மகாராணி, நீங்க 2 பேரும் அங்க போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா மந்திரியார சந்திக்கிறேன். நான் அதையெல்லாம் முடிச்சிட்டு உங்களை தோட்டத்துல வந்து சந்திக்கிறேன். சரி, வணக்கம். சாரதா, வாங்க, நம்ம 2 பேரும் போலாம். திடீர்னு என் கண்ணு எரியுதே. யாராவது வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. ஐயோ, எனக்கு உதவி பண்ணுங்க. சௌதாமணி தேவி, என் கண்ணுல தூசி ஏதோ விழுந்துருச்சு. என் கண்ணு பயங்கரமா எரியுது மகாராஜா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சரி, ஒண்ணு பண்ணுங்க, இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். கண்ணை தரங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. உங்க முன்னாடி நான்லாம் ஒரு ஆளா? ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரி மகாராஜா. சாரதா, நான் இப்ப உடனே வீட்டுக்கு கிளம்புறேங்க. ஏன் ஏன் ஏன்? என்னன்னு தெரியல, ஒரே வயிறு வலியா இருக்கு. ஐயோ, ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேல என்னால முடியாது. சாரதா, நில்லு. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. இதுக்கு மேல என்னால இருக்கவே முடியாது. இங்க பாரு, இந்த விஷயமா நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லலனா என்னோட இந்த வயித்து வலி எப்படி தாங்க சரியாகும்? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. நான் இப்பவே கிளம்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. இங்க வாங்க. வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு கண்வலிக்கு மருந்து ஏதாவது தெரியுமா? இவங்களோட கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. நான் எப்படியோ ஊதி தூசி எடுத்துட்டேன். இருந்தாலும் இவங்களோட கண்ணுல வலி இருக்கு. நீங்க சௌதாமணி தேவியோட கண்ணுல ஊதி தூசி எடுத்தீங்களா? ஆமா, யார் கண்ணிலையாவது தூசி விழுந்தா அத ஊதி எடுக்கிறத விட வேற வழி என்ன இருக்கு? மகாராஜா, நீங்க சௌதாமணி கண்ணுல ஊதி தூசி எடுக்கல, ஒரு பெரிய நெருப்பையே பத்த வச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்றது மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ராஜ வைத்தியர்கிட்ட கேக்குறேன் மகாராஜா. அவர்கிட்ட கண்டிப்பா ஏதாவது மருந்து இருக்கும். வரேன்.
தடவை சொல்ல முயற்சி பண்ணிட்டீங்க, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்ல வந்த விஷயம் தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிச்சா? ஆமா, ஏன் வயித்து பிடிச்சிருக்கீங்க? மகாராணி, நான் உங்களையும் மகாராஜாவையும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறதுக்காக இங்க வந்தோம். ஆனா நீங்க ஏற்கனவே என்ன 5 முறை கூப்பிட்டாச்சு. வேற ஏதாவது பேசுறீங்களா? இப்ப உங்க நிலைமை சமையல் கட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச மாதிரியே இருக்கே. நான் சமையல் பண்ணலான்னு உள்ள போனா என்ன செய்ய போறேங்கிறதையே மறந்து போய் அப்படியே முழிச்சிட்டு இருப்பேன். சரி சரி, உங்க கண்ணை மூடி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. விருந்தை தவிர வேற எதையாவது பேசுங்க. மகாராணி, நான் மகாராஜாவையும் சௌதாமினி தேவியையும் தோட்டத்துல பார்த்தேன். ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதா? உண்மையை சொல்லுங்க சாரதா, நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சா? என்ன? மகாராஜா சௌதாமினி தேவி கிட்ட நடன கலையை கத்துக்கிறாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே பெரிய கலை ரசிகர். கலையை மட்டுமா ரசிக்கிறாரு? சாரதா, தோட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராணி, எனக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்ற பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் தேவையில்லாத விஷயத்துல தலையிடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நானும் மகாராணி சின்ன தேவியும் தோட்டத்துக்கு போனப்ப சாரதா, உண்மையிலே இப்பதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மகாராணி சின்னாதேவிக்கு எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்லாம அது அவங்க தோட்டத்துல நேர்லயே பாத்துட்டாங்க. மகாராணி சின்ன தேவிக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அவங்க உடனே அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா, ஆனா நான் மட்டும்தான் அங்க இருந்தேன். அது என்ன விஷயம் சாரதா? உடனே அதை சொல்லுங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது? சௌதாமினி தேவி, என்னை விட்டு தள்ளி போகாத. நான் உங்களை விட்டு கண்டிப்பா தள்ளி போக மாட்டேன் மகாராஜா. எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. ஐயோ, இதுக்கு மேல இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? அதான் நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இப்ப நான் போய் என் வேலையை பார்க்க போறேன். இப்ப எனக்கு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி தோணுது. இல்ல, இனி நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தேடி வந்த தத்து, நீதான் எனக்கு முத்து. குருஜி, இந்த பகலுக்கு வெளிச்சமோ கழுதைக்கு ஞானமோ தேவையே இல்ல குருஜி. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இந்த சௌதாமணி எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல உடைய மாத்திருப்பான்னு தெரியலையே. சின்ன மகாராணியா அழுதுகிட்டு இருக்காங்க. சின்ன மகாராணி, நீங்க ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா குருவே. என்னாச்சு மகாராணி? எப்பவும் புதுசா பூத்த பூ மாதிரி மலர்ந்து இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சுத்தி இருக்கிற இந்த மலர்களுக்கு நடுவுல வாடி போயிருக்கீங்களே. ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சா? பிரச்சனை ஏதாவது? இனி சொல்லி என்ன ஆக போகுது? பூவை தான் கிளி கொத்திடுச்சே. யார் அந்த கிளி? சின்ன மகாராணி, பேர் என்னன்னு சொல்லுங்க. அந்த கிளிக்கு அவ்வளவு திமிரா? சொல்லுங்க யாருன்னு. நான் இப்ப என்னுடைய மந்திர சக்தியால அதோட ரொக்கைய உடைச்சிடுறேன். அட கடவுளே, இந்த கிழவன் இவ்வளவு கொடுமை பண்றானே. குருஜி, இனிமே ரெக்கையை அழிச்சு என்ன பிரயோஜனம்? ஏய் முட்டாள்கிற வாய மூடுங்க. சின்ன மகாராணி அம்மா, நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க. அது யாரு? சௌதாமினி. அப்படியா? சௌதாமினி தேவியா? ஆனா என்ன ஆனா குருவே? சௌதாமினி அப்படி என்ன பண்ணாங்க சின்ன மகாராணி? மகாராஜாவுக்கும் சௌதாமினிக்கும் நடுவுல காதல் உறவு மலர்ந்துருச்சு. காதல் உறவா? மகாராஜாவுக்கும் சௌதாமணிக்கும் இடையிலையா? நான் இல்லன்னு சொல்றதால உண்மை பொய்யா மாறிடுமா என்ன? அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. எவ்வளவு நெருக்கம்? ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க குருவே. அதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? அவங்க 2 பேரும் இப்ப நெருக்கமாயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் பூ பூத்துடுச்சு. மகாராணி திரும்பலாம்பா.
நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா கூட அது தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஐயோ குருவே, அது மட்டும் கிடையாது. அப்படின்னா இதை விட அதிகமா காயப்படுத்துற சம்பவமா? மகாராஜா சௌதாமினியை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரா? சௌதாமினி தேவி, சொல்லுங்க மகாராஜா. நீ என் மனசுக்குள்ள ஆழமா கலந்திருக்க. இனி உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையாதான் சொல்றீங்களா மகாராஜா? ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. நீ ஒரு பேரழகி. ஒருவேளை உன்னோட அழக ஊர்வசியும் மேனகையும் பார்த்தாங்கன்னா வெக்கப்பட்டு அவங்க முகத்தையே மறைச்சிருவாங்க. உண்மையாவா சொல்றீங்க மகாராஜா? உண்மையதான் சொல்றேன். இனி என்னால ஒரு நொடி கூட பிரிய முடியாது. நான் 7 ஜென்மத்திலையும் உங்களுக்கு தான் சொந்தம் மகாராஜா. பாத்து குறிச்சி கீழே விழுந்த மண்டை உடஞ்சிட போகுது. மகாராணி திரும்பலம்பா, நடக்க கூடாத இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்கதான், இந்த தோட்டத்துல தான். என்னோட பூவையும் பொட்டையும் அவ பறிச்சுட்டா குருவே. குருஜி, குருஜி, தனி இனிமே குருஜிய பாடையில தான் தூக்கிட்டு போட போல இருக்கே. மணி, எனக்கு இத பார்த்தா நம்ம குருஜி இறுதி ஊர்வலத்துக்கு தயாராயிட்டாருன்னு தோணுது. தயாராயிட்டாரா? அப்ப போயிட்டாரா? ரெண்டு வாடன பூவை போட்டு குருஜிக்கு இறுதி அஞ்சலியே செலுத்திட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ குருஜி சௌதாமினியோட பிரிவால பனி மாதிரி அப்படியே உறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர், வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். அம்மா, குருவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காரு? ஒண்ணு ஆகல, இன்னும் எங்க குருஜி உயிரோட தான் இருக்காரு. ஆனா எங்க குருஜி சீக்கிரமா போய் சேர்ந்துருவாரு. நீங்களா சிஷ்யனுங்களா? நல்ல வார்த்தையை பேசுங்க. சரி மணி, இப்ப இந்த பாரத்தை எங்க தூக்கி போடணும்னு சொல்லு. எங்க வைக்கிறதுன்னு சொல்லு, எங்க வைக்கிறதுன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடக்குது? மொத்த அரண்மனையும் மகாராஜாவுக்கும் சௌதாமினி தேவிக்கும் இருக்கிற காதலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் இப்படி உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சின்ன மகாராணி திருமலம்பா தான் எங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீ என் மனசுல ரொம்ப ஆழமா கலந்திருக்க. இனி யாரும் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரிவை என்னால தாங்கவே முடியாது. தனிமணி, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரியா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்களும் முதல்ல அப்படிதான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தானே தெரிய வந்துச்சு. என்ன தெரிய வந்துச்சு? தோட்டத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. தோட்டத்துல என்ன நடந்துச்சு? காதல் களிரசம் நிரம்பிய காதல் நடனம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல ஏதாவது கதை சொல்ல வேண்டியிருக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். இதை தவிர வேற எதுவும். போதும், உங்க குரு கூட்டிட்டு போங்க. சரி. வாமணி, ரொம்ப கனமா இருக்கு. பார்த்து கூட்டிட்டு போங்க. வணக்கம் குருவே. ராமா, இந்த கிசு காட்டு தீ மாதிரி எல்லா பக்கமும் பரவுதே. ஆமா பட்டு, இந்த நெருப்பை பத்த வச்சது சாரதான்றதுதான் கவலையான விஷயம். ஆனா இப்ப அவளோட வயிறு வலி சரியா இருக்கும். அம்மா தாயி, இந்த விஷயம் அரண்மனை தாண்டி வெளியில போனா பெரிய அசம்பாவிதம் ஆயிடுமே. ராமா, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. அப்புறம் உன் நிரந்தர கெட்ட காலத்துக்கு நீதான் மாட்டிப்ப.
ஏய் பட்டு, என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. முத வேலையை சாரதாவை தடுத்தாகணும். வா போலாம். சாரதா, சாரதா, சாரதா. ஐயோ சாரதா அலுமணிக்கு போயிருக்காங்க. தெரியும். எல்லாத்தையும் விருந்து கலைக்க போயிருக்காங்க. குண்டப்பா, எனக்கு இதெல்லாம் தெரியும். ஐயோ லாமா, உனக்கு எல்லாமே தெரியும்னா எதுக்கு கேக்குத? ஐயோ, நான் ஏன் கேக்குறேனா? சாரதா, நான் வேணான்னு சொல்லியும் ரகசிய தகவலை நீ எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற. மகாராஜாவோட கௌரவம் என்ன ஆகும்னு யோசிக்கவே இல்லையா? சொல்லுங்க. ஐயோ தாயே, என்ன சொல்ற? என்னோட பேரை சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் ஏன் பேரை சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காட்டுத்தீ மாதிரிங்க, வேகமா பரவிடும். இங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணுங்க. பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ ஒரு பொண்ணுதான். அப்படின்னா இந்த பயங்கரமான தீ என்னோட வயித்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணனும் கொஞ்சமாவது நீங்க யோசிச்சீங்களா? பரவாயில்ல, நான் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கேன். நான் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. சாரதா, சாரதா, சாரதா. கணவன் மனைவி 2 பேரும் எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இந்த வீட்லயே ரொம்ப பெரிய மனுஷி நான் தான். எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அத என்கிட்ட தான் சொல்லணும். நீ ஒரு உருப்படாதவ. ஆனா சாரதா, நீ இப்படி ஒரு சதிய பண்ணிட்டியே. நீ என்கிட்ட விஷயத்த மறைச்சிட்டல்ல. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ ஏன் இந்த விஷயத்த சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல? சாரதா, இப்ப நீ என்னோட சாரதாவே இல்ல. ஆனா அத்தை, நான் இதத்தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சாரதா, விஷயம் என்ன? இனி உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் தடி என்ன பண்ணுன்னு பிறந்த சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். அத்தை, இன்னைக்கு நானும் மகாராணி சின்னதேவியும் தோட்டத்துல என்ன பார்த்தோன்றத கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும். கூடிய சீக்கிரமே புது மகாராணி வரப்போறாங்க. அது வேற யாரும் இல்ல, ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவிதான். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த சாரதா தேவையில்லாததெல்லாம் சொல்றா. மகாராஜாவுக்கும் சௌதாமினி தேவிக்கும் காதல் வந்துருச்சு. கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்க போறாங்க. குளிர்ந்துருச்சா? இப்ப உன் வயிறு குளிர்ந்துருச்சா? உன்னோட வயித்து வலி இப்ப சரியாயிடுச்சா சாரதா? என் வயித்து வலி எல்லாம் காணாம போயிடுச்சு. அம்மாக்கு என்னாச்சு? இவ வயித்து வலி வேற எங்கேயும் போகலடா. இவ வயித்துல இருந்து ஏன் வயித்துக்கு வந்துருச்சு. நானும் பெண் தானே, எனக்கும் இப்ப பயங்கரமா வயிறு வலிக்குது. ஆனா என்னால இப்ப பேச முடியாது, யார்கிட்டயுமே நான் சொல்ல முடியாது. தாயே, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா அம்மாவோட மௌன விரதத்தால ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நான் பேசலனா உனக்கு என்ன பிரச்சனை? என் மருமக சாரதா இருக்கால, என்னோட குரலே இவதானே. நான் இவள என் கூடவே கூட்டிட்டு போக போறேன். அங்க போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல போறேன். மகாராணி திருமலம்பா, உனக்கு என்னாச்சு? நீ இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? சரி, நீ எதுக்காக கிளம்புறனாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, நீ எப்ப திரும்ப வருவேன்னு ஏதாவது தேதி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மகாராஜா, நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடைசியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு வகைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். விருப்பம் இருந்தா நீங்க அதை சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆனா நீ அத கடைசியா செஞ்சேன்னு சொன்னது உண்மையா இருந்தா நான் அத உற்சாகமா சாப்பிடுவேன். மகாராஜா, இது வரைக்கும் நான் செஞ்ச ஏதாவது ஒரு சமையல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு பொருள் அதிகமாவோ குறைவாவோ சேர்த்ததால சுவை அப்படி இப்படி இருந்திருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. கூட குறைவா உன் சமையலையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. மகாராஜா, எனக்கு என்னவோ நான் கிளம்புறத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தோணுது. ஐயோ, அப்படிலாம் இல்ல மகாராணி. நான் மகிழ்ச்சியா இருக்கிற காரணமே வேற. அதாவது நான் இனிமே உன் சாப்பாடை கஷ்டப்பட்டு சாப்பிட முடியும். என்ன? இல்ல, அதாவது எனக்காக இனிமே நீ கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாமேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரி, அதை விடு மகாராணி. நீ கிளம்பி போறதுனால
நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? அது உங்களுக்கு தானே தெரியும் மகாராஜா. மகாராணி, நான் மகாராணி சின்னாதேவி, எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆடையை அணிஞ்சு வந்திருக்க? உனக்கு என்னாச்சு சொல்லு. பாரு, இந்த உடை உன்னோட வயசுக்கோ இல்ல ஒரு மகாராணிங்கிற பெருமைக்கோ ஏத்தது கிடையவே கிடையாது. மகாராஜா, ஆடைங்கிறது உடம்ப மறைக்கிறதுக்கானது மட்டும் இல்ல, அது ஒரு ஆளை பத்தி எடுத்து சொல்லும். இனி என் எதிர்கால மாதிரிதான் என்னுடைய ஆடையும் இருக்கும். இன்னைக்கு என்னுடைய 2 மகாராணிகளுக்கும் என்ன ஆச்சு சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் வந்திருக்கிற மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? 2 மனைவிகளும் இனி பச்சை தண்ணி. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டா புது ராணி. மகாராணி சின்னாதேவி, எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு துறவி சொல்ற, எல்லாரும் கேட்டுக்கோங்க. துறவிகள் பேசும் வார்த்தைகள் குறைவு, ஆனா அதில் இருக்கும் அர்த்தங்கள் 100. எனக்கு இப்பவும் ஒன்னும் புரியல. நீ கொஞ்சம் தெளிவா சொல்றியா? மகாராஜா, நாங்க எதுக்காக சொல்லணும்? உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. உங்களோட முன்னாள் பெரிய மகாராணி சின்னாதேவி உங்க புது ராணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் உங்களோட முன்னாள் சின்ன மகாராணி உங்களை விட்டுட்டு நிரந்தரமா என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? முன்னாள் பெரிய மகாராணியா? முன்னாள் சின்ன மகாராணியா? அப்புறம் புது ராணியா? நீ என்ன உளர்ற? உனக்கு உடம்பு சரியில்லையா? இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மகாராஜா, இப்போ நான் போறேன் இந்த ஊரை விட்டு. நடு காட்டுக்கு போய் தவம் செஞ்சு சன்னியாசியாக போறேன் மகாராஜா. மகாராணி சின்னாதேவி, நீ ரொம்ப திறமையானவ. அப்படி இருந்தோம் நீ ஏன் புரிஞ்சுக்காதவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? மகாராணி திருமலம்பா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா? ஆமா, இந்த புது மகாராணி யாரு? சொல்றேன், ராஜ நர்த்தகி சௌதாமினி தான். என்ன? மகாராஜா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன். மகாராணி சௌதாமினி தேவி அவங்க தான் இப்ப உங்க மனசுல ஆழமான இடத்தை புடிச்சிட்டாங்களே. அதாவது வடையில பருப்பு மாதிரி, பாயசத்துல வெல்லம் மாதிரி, வெத்தலையில சுண்ணாம்பு மாதிரி. ஐயோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நானும் அவங்களுமா? அவங்க ஒரு ராஜ நர்த்தகி, நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? ஏதாவது ஆதாரம் இருக்கா? மகாராஜா, நான் கண்ணால பார்த்ததற்கு ஆதாரம் எதற்கு மகாராஜா? அந்த காட்சியை நானே என்னுடைய 2 கண்ணாலையும் பார்த்தேன். அப்போ அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரும் இருந்தாரு. அவரா? இப்போ இந்த விஜயநகரம் முழுக்க நீங்க ராஜ நர்த்தகிய. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க மகாராணி சௌதாமினி தேவிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்ன? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மகாராஜா, ஒன்னு உறுதியா சொல்றேன், உங்களோட கல்யாண விழாவுல என் கையால செஞ்ச எந்த பதார்த்தங்களும் கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இந்த பொருளையே கலப்புனது யாரு? மகாராஜா, உண்மை சம்பவத்தை புரளின்னு சொல்லி மழுப்ப பாக்காதீங்க. இத பத்தி நீங்க விரிவா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட பேசுறதுதான் நல்லது. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அங்கதான் இருந்தாரு. அவரும் எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்படி அவரு என்னதான் பார்த்தாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உன்னை தேடி வந்தேனே தத்து, எந்த வாழ்க்கை இருளானதே இப்போ வெளியே. என்னோட வாயை மூடுற முட்டாளே. குருஜி, இனிமே இந்த தத்து முத்து பித்துன்ற பாட்டை கனவுல கூட நீங்க பாடிடவே கூடாது குருஜி, புரிஞ்சதா? ஏன்னா இந்த சௌதாமினி தேவி இப்ப ராணி ஆயிட்டாங்க. இப்ப உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு குருஜி. எல்லாமே நாசமாயிடுச்சு குருஜி, எல்லாம் நாசமாயிடுச்சு. நிறுத்துங்க மடையடுங்களா. நானே ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன். இப்ப அறிவுரை வேற பண்றீங்களா? சரி, நீங்க போய் சௌதாமணி தேவி கிட்ட ராஜகுரு தத்தாச்சாரியார் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க குருஜி. தனிமணி, இன்னைக்கு என் மனசு என்கிட்ட இல்லன்னு குரு கிட்ட போய் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன வந்து சந்திக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன சொன்னா? சௌதாமணியோட மனசு அவகிட்ட இல்லையா? அப்படின்னா இப்ப என் மனசு அனாதை அடிச்சா?
ஆமா குருஜி, உங்க காதல் பொசுங்கிடுச்சு. அவங்க இனிமே உங்களை சந்திக்கவே மாட்டாங்க. இல்ல, அவளை சந்திக்காம நான் போக மாட்டேன். ஒரே ஒரு முறை சந்திச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், அந்த குருவும் அடம் பிடிச்சவர் தான். சரி, ஒண்ணு பண்ணுங்க. போயிடலாம். சௌதாமினி, நில்லுங்க. இப்ப என்னோட நிலைமை முன்னாடி மாதிரி கிடையாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரேடியா நான் உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு கண்டிப்பா சந்திக்க முடியாதாமா. இப்ப ஏன் இதயமும் காயப்பட்டுடுச்சு. அந்த காயத்துக்கு மருந்த இப்ப நானே போட்டுக்கணுமா? இப்ப என்னை விட முக்கியமான விஷயம் உனக்கு இருக்கோ? சரி, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தெரிஞ்சாகணும். தோட்டத்துல நடந்தது உண்மையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் அப்ப அங்க இல்லையே. என்னுடைய மந்திர சக்தியால தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல மட்டும் நான் அங்க இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடக்க விட்டுருப்பனா? விட்டுருக்க மாட்டேன். ஆனா நீ இந்த விஷயம் நடக்கும்போது ஒரு தடவை கூட என் நினைப்பு வரலையா சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மகாராஜாவே என் கூட இருக்கும்போது வேற யார பத்தியாவது நான் நினைச்சு பாப்பனா? என்ன உளறீங்க? கடவுளே, இந்த மண்ணு பிளக்கட்டும், அதுல என்ன போதச்சிரு. சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும். பாசத்தின் கதை முடிய போகுது. ஆமா, சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லனா என்னோட இந்த முகத்தை இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? சரி சௌதாமினி, ஆகட்டும். உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். உங்க புது அன்புக்கும் வாழ்த்துக்கள். நீங்க ஆக போறீங்க ராணி. என் அன்பு இங்க ஆகாது போனி. சரி சௌதாமினி அம்மா, கடைசியா ஒரு முறை உங்க முகத்தை காமிங்க. மாட்டேன். புது காதல், புது கதையா, புது ராணியா? இவர் என்ன உளறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. வீட்டை விட்டு போறானே இந்த தத்து, வாழ்க்கை இருளானதே இப்போ. உன் கண்ணில் மகாராஜா தெரிந்த வேளை அன்பு தத்து இப்போ உன் கண்களுக்கு தெரிவதில்லை. நான் என்னவே தெரியவில்லை. இது உண்மைதான் மகாராஜா. இந்த கதையை நானும் கேள்விப்பட்டேன். நான் தீர விசாரிச்சிட்டேன் மகாராஜா. ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் இன்னும் நாட்டு மக்களுக்கு தெரியாது மகாராஜா. ஆனா சீக்கிரமாவே என்ன மகாராஜா, சீக்கிரமாவே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா இந்த விஷயம் கைமீறி நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த விஷயம் மந்திரியாரே? நானும் அந்த ராஜ நர்த்தகி சௌதாமினியுமா? சரி மகாராஜா. எல்லாம் போய் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல மகாராஜா. இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நானும் பொய்ன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது இப்பவும் நான் அத பொய்ன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. இந்த புரளிய நாட்டுல பரப்புனது யாருன்னு தான் தெரியல. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியும் மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என் முன்னாடி உடனே அழைச்சிட்டு வாங்க. சரி மகாராஜா. சௌதாமினி, ஏன் இப்படி பண்ண? இதயத்தை ரெண்டா உடைச்சிட்டியே. எங்க குருஜியோட நிலைமை கடைசியில இப்படி ஆயிடுச்சே.
எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு, ஆனந்தமா இருந்தாரு, மகிழ்ச்சியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு எரிஞ்சு போன கட்ட மாதிரி இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குருஜியோட காதல் தான். இந்த காதல் எப்பவுமே இப்படிதான். காதல் எப்பவுமே ஜெயிச்சிடும். ஆனா காதலிச்சவங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான். இத்தனை வருஷத்துல இப்பதான் நீ ஒழுங்கா பேசியிருக்கு. எங்களோட குருஜி ஒரு காதல் செடிய வளர்த்தாரு. இவரு காதல்ன்ற அந்த தண்ணியால அந்த செடியில ஒரு அழகான பூ ஒண்ணு பூத்துச்சு. ஆனா அந்த பூவை மகாராஜா பறிச்சிட்டு போயிட்டாரு. சீக்கிரமாவே மகாராஜா சௌதாமினி தேவி கழுத்துல அவர் கையால தாலிய கட்டி அவங்கள தன்னோட அன்பு மனைவியா மாத்திக்க போறாரு. அந்த திருமணம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். அதுல ஊரே வியக்கிற அளவுக்கு விருந்து இருக்கும். அன்னைக்கு வந்து நம்ம குருஜிய சாப்பிட்டு போக சொல்லி அழைப்பு விடுப்பாங்க. ஆனா எங்களோட குருஜி இந்த துக்கத்துல அழுதுகிட்டு இருக்கும் போது அவரால சாப்பிட முடியுமா? இல்ல, அவருடைய சாப்பாடையும் சேர்த்து நாம தான் சாப்பிட்டாகணும். நான் இருக்கவே போறதில்ல. எங்க இந்த விஜயநகரத்திலயா? இந்த உலகத்தை விட்டு. ஆமா, சீக்கிரமா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. எனக்கு ஒரு வழிய சொல்லுங்க. எந்த வழியும் இல்லாம இறைவிட சேர வழிய சொல்லுங்க. சௌதாமினி, குருஜி உங்களுக்காக கஷ்டப்பட்டு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க மேல போய் உங்க காதல் கதையை அரங்கேற்றம் பண்ணுங்க. வேணாம் வேணாம், கழுத்து இருக்கிறதுனால வர்ற வலி என்னால தாங்க முடியாது. எனக்கு வேற வழிய சொல்லுங்க. வலி இல்லாத வழி. நான் போற விடுங்க. குருஜி கொஞ்சமாவது வழிய தாங்கி தானே ஆகணும். குருஜி நீங்க எதிர்காலத்துல எந்த துன்பத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னா இப்ப இந்த கைத்த புடிங்க. இத கழுத்துல கட்டிட்டு இறந்துடுங்க. முடியாது முட்டாள் சிஷ்யர்களா, எனக்காக வேற ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்களே. என்னமோ பண்ணுதே, நான் இருக்கவே விரும்பல. குருஜி இனிமே உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் நடுவுல யாருமே வர முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்க போய் ஆகணும் குருஜி. அப்படி ஏதாவது இடம் இருக்கா? ஆமா இருக்குது குருஜி. எங்க? அரண்மனையோட உச்சிதான். அப்படி அங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல வேற யாராலையும் வரவே முடியாது. சரி, நீங்க அங்க போங்க. அங்க போய் எதையுமே யோசிக்காம அங்க இருந்து கீழே குதிச்சிடுங்க. சரி, நான் குதிக்கிறேன். குருஜி குதிச்சா உடனே இறந்துருவீங்க. நேரா சொர்க்கத்துக்கும் போயிருவீங்க. ஆனா ஒருவேளை என்ன ஒருவேளை நீங்க உயிர் பொழைச்சிட்டா உங்களோட கையும் காலும் உடைஞ்சு போய் நிரந்தரமா படுத்த படுக்கை ஆயிருவீங்க. அச்சோ கடவுளே, அச்சோ கடவுளே, கடவுளே, கடவுளே. நீங்க போய் இப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நானும் அதான் யோசிக்கிறேன் மகாராஜா. என்ன? என்னால என் விருப்பப்படி எந்த வேலையுமே செய்ய முடியல. ஏன்னா என் மூளையில 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பொறுப்புகள்ல இருந்து என்ன விடுவிக்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் எனக்கு ஓய்வாவது கொடுங்க மகாராஜா. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க விஜயநகரத்தோட நலன் விரும்பியா இல்லாம தப்பான செயல்களை செய்யறீங்க. தப்பான செயல்களா? என்ன தப்பான செயல் மகாராஜா? என்னவா? என்னன்னா கேக்குறீங்க? இத நினைச்சு நீங்க ரொம்ப வெக்கப்படணும் ராமகிருஷ்ணா. நீங்க உங்க மகாராஜாவையும் சௌதாமினி தேவியையும் இணைச்சு புரளி பேசலாமா சொல்லுங்க. மகாராஜா நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானே இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கிறேன். இதெல்லாம் ஏதோ முட்டாள் செய்த கேலி செயல் மாதிரி இருக்கு. கேலி? எல்லாரையும் கேலி பண்ற அந்த எண்ணம் இருக்கே ராமகிருஷ்ணா, அது என் தனிப்பட்ட என் குடும்ப வாழ்க்கையிலையும் என் ஆட்சியிலையும் பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுமா? என்ன மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா எனக்கு எங்க எப்படி கேலி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நான் பண்டித ராமகிருஷ்ணா, உங்க கூட விவாதம் பண்ண நான் இங்க உங்களை வர சொல்ல. நான் எதையும் கேட்க விரும்பல. நீங்க கொளுத்தி போட்ட நெருப்ப பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொன்ன பொய்ய
நீங்களே உடைச்சாகணும். அப்படி உங்களால முடியலன்னா இந்த செயலை செஞ்ச நபரை நீங்களே தேடுங்க. அவங்கள ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த கொடூரமான நபருக்கு தேவையான தண்டனைய நான் கொடுக்கறேன். ராமா, எதுக்காக நீ பதட்டப்படுற? உன் தலையெழுத்தே இதுதானே. பட்டு, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது சாரதா தானே? ராமா, மனைவி செய்த நற்பலன்களோட பாதி பலன் கணவனுக்கு தானே வந்து சேரும். அதே மாதிரி மனைவியோட தப்புக்கான பாதி தண்டனையே கிடைக்கும். இப்ப குற்றவாளியை தண்டிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த பொருளையை உடனே தடுத்து நிறுத்தி உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாகணும். இந்த விஷயம் மட்டும் விஜயநகரம் முழுக்க பரவனா மகாராஜாவோட மரியாதை என்ன ஆகுறது? நாம நம்ம குருஜி தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவரை பத்தி ஒரு கதையை எழுதலாம். அப்புறம் அந்த கதைய உலகம் முழுக்க நம்ம சொல்லலாம். ஆனா மணி, நம்ம குருஜியோட கதை அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கவே இருக்காதே. அது ரொம்ப கேவலமான காவியமாலாம் இருக்கும். நாம அத உலகம் முழுக்க சுத்தி சுத்தி வந்து வித்தோம்னா நம்மளால ஏகப்பட்ட செல்வம் சம்பாதிக்க முடியும். ஆமா, இங்க நான் வலி தாங்காம துடிச்சு அழறேன். உங்க கெட்ட எண்ணத்தை மாத்திக்க மாட்டேங்கிறீங்களா? நான் போயிட்டா என் கதையை வச்சு நீங்க காசு சம்பாதிக்க பாக்குறீங்களா? முட்டாளுங்களா! வாழும் போதுதான் உங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. செத்ததுக்கு அப்புறமாவது பிரயோஜனமா இருங்க குருஜி. அடக்கடவுளே, அடக்கடவுளே, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் படைச்ச சிஷ்யர்கள் என்கிட்ட இருக்காங்களே. குருஜி, நீங்க கவலையே படாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? குருஜி, உங்க காதல் லீலை இப்ப மகாராஜாவால ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல? ஆமா. இனி உங்க வாழ்க்கையோட முடிவு மகாராஜா கையால தான் நடக்கும்ல? எப்படி? குருஜி, நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுங்க. நீங்க அங்க ஒரு சிங்கத்தை சந்திப்பீங்க. அது உங்களை வேட்டையாடிடும். இப்படி வெட்டி பேசி பேசுறதால ஒரு பிரோஜனமே இல்ல. சௌதாமினி, 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 போதும். நான் எங்கேயும் போக போறதில்ல. சௌதாமணி நடப்புலயே நான் வாழ்ந்துட்டு போறேன். சௌதாமினி, சௌதாமினி. பாத்தியா மணி, இந்த கிழமை எவ்வளவு கேடியா இருக்கான்னு. இன்னைக்கு செத்துருவான்னு பார்த்தா கடைசி நேரத்துல மனசு மாறிட்டான். வணக்கம். உங்களுடைய கண் நோய்க்கான மருந்து மகாராஜா கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்ன? எனக்காக கொடுத்து விட்டுருக்காரா? ஒரு ராஜ நர்த்தகி மேல இவ்ளோ ஒரு அன்பா? என்னன்னு சொல்றது, எங்க மகாராஜாவோட மனசு அவ்வளவு பெருசு. அவரு விஜயநகரத்தோட எல்லார பத்தியும் தினமும் கவலைப்படுவாரு. அவரு உங்ககிட்டயும் ஒரு தகவலை சொல்ல சொன்னாரு. ஆமா, என்ன தகவல்? அவர் என்ன சொன்னாலும் அது எனக்கு கட்டளை தான். சரி சரி, அவரு உங்களை அரண்மனைக்கு வர சொன்னாரு. இன்னைக்கு ராத்திரி 2வது பொழுது வாங்க. ராத்திரி 2வது பொழுதா? உங்களுக்கு அங்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒருவேளை ஏதாவது காரணத்துல உங்களால அங்க வர முடியல அப்படின்னா? இல்ல, நான் கண்டிப்பா வந்துருவேன். அப்புறம் நான் மகாராஜாவோட கட்டளை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். அப்புறம் நான் மகாராஜாவுக்கு நன்றியும் சொல்லி ஆகணும், இந்த மருந்தை கொடுத்து அனுப்புனதுக்காக. சொல்லிதானே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட நாங்க தோட்டத்துல வச்சு சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏய், ஏன் உங்க வார்த்தைகள் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே நாங்க எப்பவும் கவனிக்கிறதே இல்ல. அப்புறம் எங்களை மாதிரி மகா சிஷியர்களுக்கெல்லாம் ஒரே நிபந்தனை தான், அளவா பேசணும், அதுவும் உண்மையதான் பேசணும். ஆமா, நீங்க 2 பேரும் அளவா தான் பேசுவீங்க. ஆனா என்கிட்ட அத சொன்னதே நீங்க தானே. அதான் மகாராஜாவும் சௌதாமினியும் தோட்டத்துல ஆடினாங்கன்னு சொன்னீங்களே. அப்புறம் அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களே. என்ன? நாங்க அப்படியா சொன்னோம்? மணி, நம்மளுடைய ஞான திருஷ்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? ஒருவேளை நீங்க 2 பேரும் என்கிட்ட சொன்னோம். நாங்க சொல்றது உண்மைதான், உண்மைதான். ஆமா, உண்மைதான். அப்படின்னா உங்ககிட்ட இப்ப என் ஞான திருஷ்டியில தெரிஞ்சதை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன்.
இன்னைக்கு ராத்திரி மகாராஜாவும் சௌதாமினி தேவியும் ராத்திரி 2வது பொழுதுல தர்பார்ல சந்திக்க போறாங்க. என்னது? மகாராஜாவும் சௌதாமினி தேவியும் இன்னைக்கு ராத்திரி. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? நாங்க 2 பேரும் என்ன செய்ய போறோமா? அப்படியா? சந்திப்பு தோட்டத்திலிருந்து அரசவைக்கு வந்துருச்சா? இல்ல, இப்ப உடனே ஏதாவது செஞ்சாகணும். குருஜி, நீங்க அரசவைக்கு போகாதீங்க. வீணா தடைதான் ஏற்படும். எந்த மாதிரி? குருஜி, மகாராஜா சௌதாமினி தேவிய இன்னைக்கு இரவு 2வது பொழுதுல தனியா சந்திக்க போறாராம். அந்த சந்திப்பு தெளிந்த நீரோடையில இருக்கிற வெள்ளம் மாதிரியானது குருஜி. நீங்க போய் அந்த தண்ணியில கல்லெறிய போறீங்களா? இன்னைக்கு தண்ணியில கல்லெறிய போறதில்ல. முன்னறிவிப்பு இல்லாம வெள்ளம் வரப்போகுது. எப்படி? நான் என் மந்திர சக்தியால மழையையும் புயலையும் வரவழைக்க முடியும். இப்ப நிலநடுக்க வந்தே ஆகணும். இங்க எல்லாமே அழிஞ்சாகணும். நான் எல்லாத்தையும் இங்க மண்ணோட மண்ணாக்க போறேன். என்ன இன்னைக்கு இரவா மகாராஜாவும் சௌதாமினி தேவியும் அரசவையில இரவு 2வது பொழுது சந்திக்க போறாங்களா? ஆமா. தூக்குங்க தூக்குங்க. அட விடுங்க. என்ன இல்ல, இந்த நாடகத்தோட திரை சீலைய தூக்குங்க. சாரதா, இன்னைக்கு ராத்திரி தான் விஷயமே புரியும். இது ரொம்ப ரகசியம். நான் இத உன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரி, நீ எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. என்னங்க, கணவன் மனைவி உறவே நம்பிக்கை அடிப்படையா கொண்டது. அதனால பாத்துக்கங்க, சத்தியம் பண்ணாமலே நீங்க என்ன நம்பி ஆகணும். ஆமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயமா இதை யார்கிட்டயும் சொல்லவே மாட்ட. ஆனா 2 மகாராணிகளுக்கும் அரசர் பண்ற மிகப்பெரிய துரோகம் இது. அட ஆமால. ஆனா மகாராஜாவை எதிர்த்து யாரால என்ன பண்ண முடியும்? என்ன இன்னைக்கு ராத்திரி தர்பார்லயா? மகாராஜா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ராத்திரி வேட்டையாடதா வெளியில போவீங்க. வேண்டாம், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை மகாராணி. மகாராணி சின்னாதேவி, இந்த வேஷம் வேட்டைக்கான வேஷம் மாதிரியே இல்லையே. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் மகாராணி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.